பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸில் எப்படி அண்டு ஆர் நாட் கண்டிஷன்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் டேட்டாபேஸ் கம்பெனின்ட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டேட்டாபேஸோட எப்படி வந்து நம்ம டேபிளில் ஜாயின் பண்ணுவோம், யூஸ் கம்பெனி இங்கே பெரிய வச்சு ஜாயின் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் டேபிள் எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறோம். எம்ப்ளாயி நேம் வேர்கேர் ஜாப்பும் வேர்கேர் கொடுத்துறேன். ஜாப் வேர்கேர் கொடுத்துட்டேன். அப்புறம் வந்து சேலரி இன்ட்டு கொடுத்துறேன். ஸோ அப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்ட்டு கொடுத்துறேன், இன்டிஜரில் கொடுத்துறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிள் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா வேல்யூ இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட் பண்ணுறதுக்கு என்ன query பண்ண போகிறோம் அப்படின்னா இன்சர்ட் இன்ட்டு எம்ப்ளாயி. ஸோ நமக்கு என்னென்ன வேல்யூஸ் தேவை, ஐடி தேவை, நேம் தேவை, ஜாப் தேவை, சேலரி அண்டு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் வேல்யூஸ் ஆட் பண்ண போகிறோம். வேல்யூஸ் பண்ணிட்டு ஐடி நம்பர் 1, நேம் வந்து ஏதோ ஒரு நேம் வச்சுக்கோங்களேன், கோபி. ஜாப் என்ன ஜாப்னா இது வந்து ஐடி ஜாப் பண்ணுறாரு. சேலரி பார்த்தீங்கன்னா 87,000. எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 6 years. ஆமாம். ஸோ நம்ம வந்து ஒரு 5 வேல்யூ கிரியேட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். 6 வேல்யூ கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ 2வது பேர் ஆர்வம். இவரும் ஐடியாக வேலை பார்க்குறாரு. இவருக்கு 47,000 ரூபாய் சம்பளம். எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 3 yearsன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது ஆனந்த். இவர் வந்து ஃபினான்ஸ். இவர் ஒரு 28,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 5 years. இவர் வந்து ஐடியில் தான் இருக்காரு. ஒரு 24,000 சம்பளம். இவர் வந்து 2 years. இது வந்து 4, 5 வச்சுப்போம். இப்போ இந்த இடத்துல வந்து என்ன நேம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்திங் ஏதாவது ஒரு நேம் வச்சுக்கோங்க. நான் ரெய்னா அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே. இப்போ வந்து மேனேஜர். சேலரி வந்து 1,40,000. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 10 years அப்படின்னு கொடுத்துட்றேன். யுகன் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தா இவன் வந்து டிஎல் அப்படின்னு வச்சுக்கோங்க. டிஎல் வேணா ஏதாவது சேல்ஸ்னு வச்சுக்கோங்க. இவருக்கு வந்து ஒரு 37,000 ரூபாய் சம்பளம். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 years. ஸோ அந்த மாதிரி ஒரு டேபிள் இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் என்னென்ன வேல்யூஸ் இருக்குது, select star from employee. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேல்யூஸ் வந்து ஒரு 6 வேல்யூஸ் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே.
ஸோ அதை வந்து எப்படி வந்து அண்டு ஆறு நாட் கண்டிஷன்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரிட்ரீவ் எம்ப்ளாயீஸ் ஹூ ஒர்க் இன் தி ஐடி டிபார்ட்மெண்ட் அண்ட் ஹேவ் சேலரி கிரேட்டர் தென் 50,000. ஸோ இது வந்து என்ன இப்போ கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, யார் வந்து ஐடி ஃபீல்டில் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் 50,000க்கு மேலே யார் யாரெல்லாம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்கள மட்டும் எனக்கு ஷோ பண்ணு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதுதான். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, யார் யாரெல்லாம் ஐடியில் இருக்காங்க அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்போம்? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் ஐடிங்கிறது ஜாப்ஸ்னு வச்சிருக்கோம். ஓகே, ஜாப் ஈக்குவல் டு ஐடி. ஸோ இதுதான் கண்டிஷன்ஸ். இந்த கண்டிஷன்ஸ் போட்டால் யார் யாரெல்லாம் ஐடியில் இருக்காங்கிறது தெரிஞ்சிடும். அடுத்த கண்டிஷன் என்ன நமக்கு? ஸோ அடுத்த கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஐடியில் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. அதில் யார் யார் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதில் 50,000 சேலரிக்கு மேலே யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும் ஷோ பண்ணு அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நம்ம வந்து அண்டு கேட்டு வச்சு அண்டு கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அண்டுன்னு போட்டு இப்போ சேலரி தானே கேட்டிருக்காங்க. சேலரி எவ்வளோ இருக்கு மேலே இருக்கணும்? சேலரி கிரேட்டர் தென் 50,000க்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் எனக்கு ஷோ பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா, அந்த இடத்துல யார் இருக்கா? கோபி மட்டும் தான் 87,000 வாங்குறாங்க, அருண் 47,000, கோகுல் 24,000 வாங்கிட்டு இருக்காங்க ஐடியில். இப்போ நம்ம யார் மட்டும் காட்டணும்னா கோபிங்கிற பேர் மட்டும் வரணும். ஸோ பார்த்தீங்கன்னா, கோபி அப்படிங்கிற ஒரு ஐடி ஜாப்ல இருக்காரு, 50,000க்கு மேலே சம்பளம் வாங்குறாரு, அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்துருச்சு. ஸோ இதுதான் இப்படி தான் வந்து ஒரு அண்டு கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணணும். ஓகேவா? எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ல, அதாவது ஐடி டிபார்ட்மெண்ட்ல 50,000 சேலரிக்கு மேல யார் யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும் காட்டு அப்படிங்கிறது நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். இப்போ செகண்ட் கொஸ்டின் போவோம். செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்ரீவ் எம்ப்ளாயிஸ் ஹூ ஆர் எய்தர் இன் தி ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் ஆர் ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மோர் தென் 5 இயர்ஸ். அதாவது ஒன்று ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து 5 வருஷத்துக்கு மேல யார் யார் ஒர்க் பண்றாங்க அவங்கள மட்டும் எனக்கு ஷோ பண்ணி காட்டுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல யார் யார் இருக்காங்கிறத எப்படி போவோம்? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் ஜாப்ஸ் ஈக்குவல் டு ஹெச்ஆர் அப்படிங்கிறத போடுவோம். இப்போ ஹெச்ஆர்ல யாரும் இல்லை. ஏன் அப்படின்னா, நான் ஹெச்ஆர்ல யாரையுமே போடலை, மேனேஜரா போட்டிருக்கேன். ஸோ அந்த ஹெச்ஆருக்கு பதிலாக நான் மேனேஜர்னு போட்டுக்கிறேன். ஓகே, மேனேஜர் அப்படிங்கிறத நான் இது பண்ணிடுறேன். இப்போ மேனேஜர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரெய்னாங்கிற ஒரு பர்சன் வந்து இருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஹெச்ஆரா இருக்கணும், அதாவது மேனேஜரா இருக்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஹெச்ஆருங்கிறதுக்கு பதிலாக தூக்கிட்டு அந்த இடத்துல மேனேஜர்னு கொடுக்குறேன். மேனேஜர். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மோர் தென் 5 இயர்ஸ். 5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும். அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறது? 5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். அப்போ தான் என்ன பண்ணணும்? திஸ் ஆர் தட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு தான் ஆர் யூஸ் பண்ண போகிறோம். ஆர் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இது ஒன்று மேனேஜர் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிரேட்டர் தென் 5 இயர்ஸாக இருக்கணும். இது ரெண்டுத்துல எதுவாக இருந்தாலும் ஷோ பண்ணி காட்டுங்க அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜர் வந்து இப்போ வந்து 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுனால இதை ஷோ பண்ணுறாங்க. ஸோ இன்னொன்று வந்து ஐடி வந்து கோபிங்கிற ஒரு 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுனால இவங்க 2 பேரும் வந்து ஷோ பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ தேர்ட் கொஸ்டின் போவோம். தேர்ட் கொஸ்டின், ரிட்ரீவ் எம்ப்ளாயிஸ் ஹூ ஆர் நாட் இன் தி ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இல்லாதவங்களை மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ அப்படி என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்கள எப்படி சொல்லுவோம்? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறோங்கிறவங்க ஃபர்ஸ்ட் எப்படி சொல்லுவோம்? நம்ம வந்து ஜாப்ஸ் ஈக்குவல் டு ஃபினான்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஆனந்துங்கிறவர் மட்டும் ஃபினான்ஸ்ல இருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு அதில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? who are all not in the finance department. யாரெல்லாம் இல்லையோ அவங்கள மட்டும் எனக்கு ஷோ பண்ணி காட்டுங்க. அப்படின்னா என்ன பண்றதுன்னா, இந்த வேர் கண்டிஷன் பக்கத்துல நம்ம நாட் அப்படின்னு போட்டோம்னா நமக்கு என்ன வரும்னா, அந்த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் தவிர மிச்ச எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் யார் யார் ஒர்க் பண்றாங்கிற டீடைல்ஸ் எல்லாம் வந்துடும்.
ஸோ இப்படி தான் வந்து நம்ம அண்ட் கண்டிஷன்ஸ், ஆர் கண்டிஷன்ஸ், நாட் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு நான் ஒரு ஒர்க் கொடுக்குறேன். இந்த ஒர்க்கை சால்வ் பண்ணுங்க. இந்த ஒர்க்கில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரிட்ரீவ் எம்ப்ளாயிஸ் ஹூ டோன்ட் ஒர்க் இன் தி மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஹேவ் ஏ சேலரி லெஸ் தென் 60,000. இது நீங்களே ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி மார்க்கெட்டிங்கிற இதெல்லாம் டேட்டாலாம் வச்சு கிரியேட் பண்ணி ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ரிட்ரீவ் எம்ப்ளாயிஸ் ஹூ ஆர் எய்தர் இன் ஐடி டிபார்ட்மெண்ட் ஆர் ஹேவ் டெஸ்டினேஷன் வந்து டெசிக்னேஷன்ஸ் ஆஸ் மேனேஜர். ஸோ இதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? இந்த 2 கொஸ்டின் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.